Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மீண்டும் வடகலை தென்கலை பிரச்சினை வெடித்திருக்கிறது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் போது வடகலை தென்கலை பிரச்சினை வெடித்திருக்கிறது. இரு பிரிவினருக்கிடையேயான வாக்குவாதத்தில் தரிசனம் செய்ய முடியாமல் பக்தர்கள் முகம் சுழிக்கக்கூடிய அந்த சூழல் அங்கு நிலவக்கூடிய நிலையில் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன். என்ன நிகழ்ந்தது? முழுமையான விவரங்கள். வணக்கம். உலக புகழ்பெற்ற அத்திவரதர் கோவில் என்று அழைக்கப்படக்கூடிய காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலே வைகாசி விசாக பிரம்மோற்சவமானது நேற்றைய தினம் காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த வைகாசி பிரம்மோற்சவத்தை ஒட்டி அனுதினமும் காலையிலே மாலையிலும் அதே போன்று வெவ்வேறு வாகனங்களே வரதராஜ பெருமாள் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்து சேவை சாதித்து வருகிறார். அந்த வகையிலே இன்றைய தினமான 2ஆம் தினமாக இன்று அன்ன வாகனத்திலே வரதராஜ பெருமாள் எழுந்தருளி திருக்கோவிலிருந்து புறப்பட்டு பல்வேறு முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து காஞ்சிபுரம் கங்கை கொண்டான் மண்டபம் பகுதியிலே வரதராஜ பெருமாள் மண்டகப்படி கண்டறிந்தார். இந்த மண்டகப்படி கண்டறிய போது அந்த வடகலை பிரிவினருக்கும் தென்கலை பிரிவினருக்கும் இடையே ஏற்கனவே பிரபந்தம், திவ்ய பிரபந்தமோ வேத மந்திரங்களோ முழங்கக்கூடாது என அந்த திருக்கோவில் நிர்வாக தரப்பிலே உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை இரு தரப்பினரும் அந்த பாடக்கூடிய மந்திர புஷ்பம் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களை சொல்வதிலே இரு பிரிவினருக்குமே அந்த மீண்டும் மோதலானது தற்போது வெடித்திருக்கிறது. இந்த இரு பிரிவினருக்கும் இடையேயான மோதலால் அங்கு சாமி தரிசனத்திற்காக அந்த பொதுமக்கள் அங்கு சாமி தரிசனத்திற்காக வந்திருந்த பொதுமக்கள் அந்த இரு தரப்பினருக்கு இடையேயான அந்த மோதலால் சாமி தரிசனம் செய்ய முடியாமல் பெரும் அவதிகளுக்கு உள்ளாகியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.